வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்ல காலம் வந்தது. கதைக்குள்ள போலாமா? மல்லிகை பூக்களை பறித்து கொண்டிருக்கும் பணியாளர்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்த ராஜம் அவளும் ஒரு குடை எடுத்து வந்து பூக்களை பறிக்க ஆரம்பித்தாள். என்ன ராஜம், நீ ஏன் இந்த வேலையை பார்க்கற? அதுதான் கூலிக்கு எங்களை வச்சிருக்கிய, உடு, நாங்க பாத்துக்கிறோம் என்றால் டீ குடித்து கொண்டிருந்த பணியாள் வள்ளி. அட என்ன வள்ளி, என்னதானே உனக்கு கூலி கொடுத்தாலும் நானும் ஒரு தொழிலாளி தான். சின்ன வயசுல இருந்து உழைச்ச கை சும்மா இருக்காது என்று சிரித்து கொண்டே கடகடவென பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அது சரி, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று சிரித்து கொண்டே வள்ளி கிளாஸை வைத்துவிட்டு பூக்களை பறிக்க திரும்பினாள். தூரத்தில் யாரோ வரப்பின் மீது வருவதை பார்த்து, ஏ ராஜம், அங்க பாரு, யாரு வராங்கன்னு. உங்க அண்ணன் வருது ராஜம். ராஜத்தின் முகம் மலர்ந்தது. என்னது, எங்க அண்ணன் வருதா என்று கண்களை சுருக்கி கொண்டு அவர் வரும் வழியை பார்த்தாள். கையில் ஒரு துணிப்பை எடுத்துக்கொண்டு மேற்துண்டால் முகத்தில் இருந்த வேர்வையை துடைத்தபடி அவர் வரப்பின் மீது வந்து கொண்டிருக்க, அண்ணே என்று அழைத்து கொண்டு அவரிடம் ஓடினாள். ஏய் ராஜம், எப்படி கண் இருக்கிற? அட ஏன் புள்ள இப்படி ஓடி வர? நான் வந்துகிட்டு தானே இருக்கிறேன் என்று சிரித்தார். பரவாயில்லண்ணே, சரி சரி, அந்த பையை கொண்டா என்று அவர் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு அவரை ஒரு கையால் பிடித்து கொண்டு வரப்பின் மீது நடந்தாள். உனக்கும் மேல அவசரமா வளர்ந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் நீ பச்சை புள்ளையாதான் இருக்கிற என்று சிரித்தார் தங்கராசு. ராஜமும் சிரித்து கொண்டே அவரை அழைத்து வந்து அந்த ஓட்டு வீட்டில் போடப்பட்டிருந்த கயிற்று கட்டிலில் அமர வைத்தாள். ஆமா, என்னென்ன இந்த வேகாத வெயில வந்துகிட்டு காலையிலேயே வந்திருக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அட, நான் காலையில தான் அத்தா வந்தேன். அப்படியா? ஆமாம்மா, நம்ம வேலாயுதத்தை பார்த்து இந்த வாட்டி குத்தக பணத்தை ஏதாவது ஏத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அவன் எங்க ஏத்தி கொடுக்கறது? அவன் விட்டா தலையை ஏமாத்துவான். அவனா உனக்கு குத்தக பணத்தை ஏத்தி கொடுக்க போறான்? ஆமா ராசத்தி, சரியாதான் சொன்னேன். நீயும் அப்பவே சொன்ன அந்த பயலுக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுக்காதன்னு. நான் தான் அந்நேரம் நம்ம சிலம்பரசனை படிக்க வைக்க பணத்தை கட்டியாகணும்னு அவசரத்துக்கு அவங்கிட்ட கொடுத்துப்புட்டேன். அந்த பையன் என்னடான்னா அன்னைக்கு கொடுத்த அதே குத்தக பணத்தை தான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கான். நல்ல விளைச்சல் உள்ள பூமி, நல்ல லாபம் சம்பாதிக்கிறான். எனக்கு ஒரு 10 ரூபாய் ஏத்தி கொடுக்க மாட்டேன்றான். என்ன செய்யறது? என் கை கால் நல்லா இருந்தா நானே இதுல உழைச்சிருப்பேன் என்று பெருமூச்சு விட்டார். சரி விடுனே, என்ன செய்யறது? சரி, அது போகட்டும். அண்ணி எப்படி இருக்கு? தம்பி அதனா போன் பேசுறானா? வேலை ஏதாச்சும் கிடைச்சுதாம்மா என்று அவளாக கேட்டுக்கொண்டே அவர் காலடியில் வந்து அமர்ந்தாள். அட எங்க ராஜம், அவனுக்கு இன்னும் ஆண்டவன் கண்ணை திறக்கல. புள்ளையும் பாவம் படிச்சு போட்டு வேலைக்காக சென்னைக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஏதோ இன்டர்வியூலாம் போயிட்டு தான் வரானா. ஆனா இன்னும் வேலை சரியா கிடைக்கலன்னு சொல்றான். அது வரை செலவுக்கு பார்த்துக்க எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு சொல்றான். நான் தான் வேண்டாம்ப்பா, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பேசாம இரு, ஏதோ ஒரு வேலைக்கு போய் உடம்ப கெடுத்துக்காதன்னு மாசம் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அதுதான் இந்த வாட்டி அந்த வேலாயுதம் பைக்கிட்ட கூடுதலா பணம் ஏதாவது தர முடியுமான்னு கேட்க வந்தேன். அவ என்னடான்னா விளைச்சலே சரியில்லை அது இதுன்னு புலம்புறான். கடையிலயும் ஒன்றும் வியாபாரம் சரியா இல்லை. எனக்கும் அடிக்கடி உடம்பு முடியாம போறதால கடையை சரியா திறக்க கூட முடியல. சரி விடுனே, உனக்கு எதனா பணம் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு தானே சொல்றேன். எதுக்கு நீ அந்த பையக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? அட என்னாத்தா, நான் தான் உனக்கு கொடுக்கணும். கட்டி கொடுத்து வேற வீட்டுக்கு அனுப்புன பிள்ளைகிட்ட நான் கை நீட்டி பணத்தை வாங்குறதா? ஆமா, இப்படியே பேசு. சரி, இந்த வாட்டி அந்த நிலத்தை குத்தகம் முடிஞ்சதும் என்கிட்டயே கொடுத்துடுன்னு என்றாள். சரியாத்தா, உனக்கே கொடுத்துட்றேன், நீயே வச்சுக்க. உன்னால என்ன முடியுதோ கொடு. அதெல்லாம் நியாயமா உங்களுக்கு சேர வேண்டியத நாங்க கொடுத்துடுவோமாமா என்று கூடையை கொண்டு வந்து உள்ளே போட்டு விட்டு தனது மாமாவின் அருகே வந்து அமர்ந்தாள் அமுதா. ஏ ராசாத்தி, வாடி கண்ணு, எப்படி இருக்கிற? என்னம்மா அந்த பக்கம் வரதே இல்லை. ஆமா, எங்க போயிட்டு வர என்று அன்புடு தனது மருமகளை பார்த்து கேட்டார் தங்கராசு. காய்கறி எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து போட்டமாமா, சாயங்காலமா சந்தைக்கு கொண்டு போகணும் இல்ல? உன் ஆத்தாளோட சேர்ந்து நீயும் மாடா உழைக்கிற. நீ நல்லா இருக்கணும் ஆத்தா. சரி, உனக்கு பிடிக்குமேன்னு அதிரசமும் தேன் குழலும் கொண்டாந்த பாரு, பையில இருக்கு, எடுத்துக்க என்றார் தங்கராசு. ஐயா நல்ல மாமா என்று அவரது பையில் இருந்த அதிரசத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஏ கழுத,
மாமாக்கு சாப்பாடு வைக்கணும், போய் தோட்டத்துல இருந்து ஒரு இலைய அறுத்தா. அப்படியே கையை கழுவாம எடுத்து தின்னுது பாரு என்றவள் தலையில் லேசாக கொட்டினாள் ராஜம். அம்மா வலிக்குதுமா என்றவள் சினுங்க. ராஜம், விடுமா, குழந்தை ஆசையா சாப்பிடுது, அத போய். ஆமா, குழந்தை இவளுக்கு கல்யாணத்தை பண்ணிருந்தா இந்நேரம் 4 பிள்ளைக்கு ஆத்தா இருப்பா என்று சிரித்தாள் ராஜம். விடு, அவ மாமனுக்கு சரியா வேலை கிடைச்சிடட்டும், வர தை மாசத்துல பரிசம் போட்டுடுவோம் என்று சிரித்தார். போமாமா என்று வெட்கத்தோடு சிரித்து கொண்டே தோட்டத்திற்கு ஓடினாள் அமுதா. அவளை பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்ட ராஜம், என்னவோண்ணா, உன் பிள்ளைக்கு தான் இவ்வளவு கட்டணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தம்பி மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அவன் படிச்ச புள்ள, பட்டணத்துக்கு வேற வேலைக்கு போயிருக்கான். அங்க எதனா படிச்ச புள்ளைய பார்த்து மனசை பறி கொடுத்துட்டா. ஏம்மா அப்படிலாம் பேசுற? நம்ம புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டான். மனசு போட்டு குழப்பிக்காம நீ போய் வேலையை பாரு என்றார் தங்கராசு. என்னடா ஹரிஷ், எங்க ஜோரா கிளம்பிட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் சிலம்பரசன். நான் தான் சொன்னனேடா, எங்க அண்ணன் ஃப்ரெண்டு நாளைக்கு பெங்களூருக்கு போறாருன்னு. ஆமா, ஏதோ இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிருக்குன்னு போறாருன்னு சொன்னேன். ஆமாண்டா, அதுக்கு இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறாராம். என்னையும் வர சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கு தாண்டா போயிட்டு இருக்கிறேன். நீயும் வரியா என்று கேட்டான். இல்லடா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வரல. சரி ஓகே, நீ சாப்பிட்டு தூங்குடா, நான் வர லேட் ஆகும். சரிடா என்று உள்ளே சென்று உடைகளை மாற்றி கொண்டு வந்தான் சிலம்பரசன். ஆமா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனியே, என்னடா ஆச்சு? எங்கடா ஹரிஷ், எப்பவும் போலதான், போன் பண்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க என்று சலிப்போடு கூறிக்கொண்டே சேரில் அமர்ந்தான். சரி விடுடா, மனசை தளர விடாத, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கு இல்லடா, பாவம் வயசான காலத்துல எங்க அப்பாக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்காம அவரை தொந்தரவு பண்ணி என் செலவுக்கு பணத்தை வாங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், கௌரவம் பார்க்காம வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்ட் டைமா டெலிவரி பாயா வேலையை பாருன்னு. சரிடா, அதுக்கும் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே, நான் என்ன செய்யறது? ஆமா, அதுவும் சரிதான். சரி விடு, பார்த்துக்கலாம். சரிடா, சாப்பிட்டியா? ஆ, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அப்போ ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ என்று கிளம்பினான் ஹரிஷ். அவன் செல்வதை பார்த்து கொண்டே உள்ளே வந்த சிலம்பரசன், என் கூட வேலைக்காக ஒரு காலத்தில் அலைஞ்சிட்டு இருந்தான். அன்னைக்கு நானும் இவனும் தான் ஒன்னா இன்டர்வியூக்கு போக வேண்டியது. இதை விட நல்ல கம்பெனியில வேலைக்கு அன்னைக்கு ஒரே சமயத்துல இன்டர்வியூ வந்ததால நான் அங்க போயிட்டேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, இவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இத்தனைக்கும் என்னை விட குவாலிஃபிகேஷன் கம்மி தான். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இவன் டிப்ளமா தான். ஆனா இவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. என்ன செய்யறது, எல்லாம் நம்ம ராசி அந்த மாதிரி என்று சலித்து கொண்டே போனை எடுத்து தனக்கு தெரிந்த நண்பர்களிடமெல்லாம் வேலைக்காக கேட்டுக்கொண்டிருந்தான். மறுநாள் காலை சிலம்பரசன் எழுந்து கொள்வதற்குள் ஹரிஷ் எழுந்து வெளியே சென்று விட்டிருந்தான். என்ன இவன், எப்போ நான் எழுந்து காஃபி போட்டு கொண்டு வந்துதான் இவனை எழுப்புவேன். இன்னைக்கு இவன் முதல்ல எழுந்து போயிட்டு இருக்கான். இத்தனைக்கும் நைட்டு எப்ப வந்தா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. நான் 1 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போகும்போது அவன் பக்கத்துல தூங்கிட்டு இருந்தான், பார்த்தேன். அதுக்குள்ள காலையில் எழுந்து போயிட்டு இருக்கானே, ஒருவேளை ஆபீஸ்ல எதுனா வேலையா என்று போனை எடுத்து ஹரிஷுக்கு போன் செய்தான். ஆனால் ஹரிஷ் எடுக்கவில்லை. சரி, அவனே வந்து சொல்லட்டும் என்று பால் பாக்கெட்டை வாங்க கீழ் போர்ஷனில் இருக்கும் ஹவுஸ் ஓனர் சித்ராவின் வீட்டிற்கு சென்றான். இருப்பா, கொண்டு வரேன் என்றவள் உள்ளே செல்ல அதற்குள் அவளது 9 வயது மகன் ஆகாஷ் ஓடி வந்து, அங்கிள், தினமும் எதுக்கு எங்க வீட்டுல இருந்து பால் வாங்கிட்டு போறீங்க என்று கேட்டான். அதுவா, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் பாலை வச்சு அதை வாங்கிட்டு போறேன். ஆமா, என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, எங்க கிளம்பிட்டு இருக்கிற, அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறியே என்று கேட்டார். ஓ அதுவா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நானும் அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போறோமே. ஓ அப்படியா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று அவனுக்கு கை கொடுத்தான் சிலம்பரசன். தேங்க்யூ என்று அவன் சிரித்து கொண்டே கூற, இந்தாப்பா ஸ்வீட்டு, எடுத்துக்கோ என்று ஒரு தட்டில் கேசரியும் ஒரு டம்ளரில் பாயாசமும் கொண்டு வந்து கொடுத்தாள் சித்ரா. என்னக்கா, அவன் பிறந்த நாளைக்கு ஸ்வீட்டா என்று கேட்டுக்கொண்டே வாங்கி கொண்டான் சிலம்பரசன். ஆமாப்பா, அவனுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும், அதுதான் செஞ்சேன். சரி, நீ இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறியாப்பா என்று கேட்டாள். இல்லக்கா, நேற்று தான் ஒரு கம்பெனியில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் என்றான் மெதுவாக. ஓ அப்படியா, கவலைப்படாத தம்பி, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் பாரு. ஆமா, காலையில உன் ஃப்ரெண்டு வெளியில போயிட்டானே.
ஆமாங்க்கா, நான் எழுந்துக்கிறதுக்குள்ள போயிட்டு இருந்தான். உன் கூட அவனும் வேலைக்காக அலைஞ்சிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. சரி, மனசை விடாத, உனக்கும் கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன் என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தான் சித்ராவின் கணவன் பாபு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, நான் வரேன் என்று படிகளில் ஏறினான். தம்பி, வீட்டை பார்த்துக்கப்பா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என்று குரல் கொடுத்தாள் சித்ரா. சரிக்கா என்று கடகடவன படிகளில் ஏறினான் சிலம்பரசன். காப்பியை போட்டு குடித்துவிட்டு குளித்து முடித்ததும் சாப்பிட மேச்சருக்கு கிளம்பி கொண்டிருந்தான். சித்ரா கொடுத்த கேசரி ஞாபகத்திற்கு வர, சரி இன்னைக்கு இதையே சாப்பிட்டுப்போம், எதுக்கு காசை செலவு பண்ணிக்கிட்டு என்று அந்த கேசரியை சாப்பிடாம இருந்தான். ஆஹா, அப்படியே அம்மா செய்யறது போலவே இருக்கு. இப்படிதான் அம்மாவும் எனக்கு பிடிக்கும்னு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எனக்கு கேசரி செஞ்சு கொடுப்பாங்க என்று கண்களை துடைத்து கொண்டான். அப்போது செல்போனில் ஏதோ மெசேஜ் வர அதை அவசரமாக எடுத்து பார்த்தான். அவனது அக்கௌண்டில் 3000 பணம் அனுப்பியிருந்தார் தந்தை. என்னது, இந்த வாட்டி 3000 தான் அனுப்பியிருக்காரு. ரூம் வாடகை 2000 போனாலும் மீதி 1000 ரூபாயில என்ன செய்யறது என்று அவன் யோசித்து கொண்டிருக்க தங்கராசுவிடம் இருந்து போன் வந்தது. அப்பா, சிலம்பரசா, எப்படிப்பா இருக்கிற என்று அவர் மெதுவாக கேட்க, நல்லா இருக்கிறேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டான். நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. ஐயா ராசா, நான் பணம் அனுப்பியிருந்தனே, வந்துச்சாப்பா என்று கேட்டார். வந்ததுப்பா என்று மெதுவாக கூறினான். என்ன ராசா, இந்த வாட்டி பணம் ரொம்ப கம்மியா அனுப்பிட்டேன்னு பாக்குறியா? என்ன செய்யறதுப்பா, உங்க அக்காளுக்கு இது 5ஆம் மாசம் இல்ல, அவளுக்கு பூ முடிக்கணும்னு உங்க ஆத்தாக்காரி சொல்லிட்டா. அதுக்காக கொஞ்சம் செலவாயிடுச்சு கண்ணு. அதுதான் இந்த வாட்டி உனக்கு பணத்தை அனுப்ப முடியல. பரவாயில்லப்பா, அதனால என்ன இருக்கு, இதுவே போதும், நான் பாத்துக்கிறேன் என்றான் சிலம்பரசன் படபடப்பாக. சரி ராசா. ஆமா, வேலை எதனாச்சும்? நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணப்பா. இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிடும்னு தான் தோணுது. அப்படி கிடைச்சிட்டா நல்ல சம்பளம் வரும்பா. அப்புறம் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐயா ராசா, என்ன இது பேச்சு, தொந்தரவு அது இதுன்னு? நான் என்னைக்கு ஐயா உன்னை தொந்தரவா நினைச்சிருக்கேன்? அப்படிலாம் பேசாத. நீ மட்டும் என்ன அங்க வேலைக்காக அலையாமல இருக்கிற? சரி, அது போகட்டும். சாப்பிட்டியா கண்ணு? உடம்ப நல்லா பாத்துக்கப்பா. முடிஞ்சா ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போ. உங்க ஆத்தாக்காரி புலம்பிக்கிட்டே கிடக்கிறா. சரிப்பா, கண்டிப்பா வரேன் என்று சிறிது நேரம் தனது தாய் தந்தையிடம் பேசிவிட்டு போனை வைத்தான் சிலம்பரசன். புள்ள என்னவோ தெரியலம்மா, ரொம்ப சோர்வா பேசுறான் பார்வதி என்று சொல்லிக்கொண்டே ஈசி சாரில் அமர்ந்தார் தங்கராசு. அவருக்கு குடிக்க முறை கொண்டு வந்து கொடுத்த பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்க சங்கடப்படாதீங்க. வேலைக்காக அலையறான், அவனுக்கு அங்க எப்படி இருக்கோ என்னவோ, அதுக்கு தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். பேசாம இங்கே இருந்து நலத்தை பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொன்னா கேட்டாதானே? அவன் ஆசைப்படுறான்னு படிக்க வச்சு வெளியில அனுப்புனீங்க, இன்னைக்கு அவன் வேலைக்காக அலையறான். அட என்னம்மா, அம்புட்டு படிப்பை படிச்சு போட்டு அவன் இங்கிருந்து இந்த கடையை பார்த்துக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு? பார்த்தா என்னங்க, ஒரு காலத்துல நம்ம கடையில வந்த வருமானத்துல தானே 2 பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்தோம். அந்த நிலம் தானே நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தது. படிச்சுட்டா நம்ம தொழில பார்க்க கூடாதுன்னு இருக்கா என்ன? அட, அவன் ஏதோ படிச்சுட்டு ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவனை போய் வெயில்ல வேலை பாருடான்னா எப்படி பார்ப்பான்? விடுமா, அவனே ஏற்கனவே நொந்து போயிருப்பான். இனியும் நம்ம அவனை நோகடிக்க கூடாது. எழுந்து போய் வேலையை பாரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்று எழுந்து சென்றார். என்னவோ போங்க, நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு என்று அடுப்படிக்கு சென்றாள். ஒரு வாரம் சென்றது. அன்று ஒரு இன்டர்வியூக்காக சென்று விட்டு வந்த சிலம்பரசன் வீடு பூட்டியிருப்பதை பார்த்தான். இதற்குள் கீழே இருந்து சித்ரா குரல் கொடுத்தாள். தம்பி, ஹரிஷ் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காம்பா. இந்தா சாவி, நீ வரத பார்த்துட்டு சாவியை கொண்டு வரதுக்குள்ள நீ மாடிக்கு போயிட்ட என்ற கையில் இருந்த சாவியை நீட்டினாள். இறங்கி வந்தவளிடமிருந்து சாவியை வாங்கிய சிலம்பரசன், என்னக்கா, ஹரிஷ் எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னானா என்று கேட்டான். ஆமாப்பா, அவனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிடுச்சான், அதுக்கு தான் போறேன்னு சொன்னான். உனக்கு போன் போட்டானா, நீ எடுக்கலையா? ரூமுக்கு வந்ததும் போன் போட சொன்னான்பா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிலம்பரசன் அதிர்ந்து போனான். என்னது, ஹரிஷ் பெங்களூருக்கு போயிட்டானா என்று ஒன்றும் புரியாமல் போனை எடுத்து அவசரமாக ஹரிஷுக்கு போன் செய்தான். ஆமாண்டா, அன்னைக்கு எங்க அண்ணன் ஃப்ரெண்டு என்ன டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தாரு இல்ல? ஆமா,
அன்னைக்கு நான் போனப்ப என்கிட்ட ரெஸ்யூம் கேட்டிருந்தாரு. நானும் கொடுத்தேன். மறுநாள் காலையில போனை போட்டு என்ன அவசரமா ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க போய் அவர் ஃப்ரெண்டை பார்க்க சொன்னாருடா. நானும் பார்த்தேன். அவர் என்னை பார்த்துட்டு சின்னதா ஒரு இன்டர்வியூ போல வச்சாரு. நானும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த அண்ணன் கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஆனா காலையில ஆபீஸ்க்கு அவர் திடீர்னு போனை போட்டு உனக்கு எங்க கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு, நீ கிளம்பி பெங்களூருக்கு உடனே வான்னு சொல்லிட்டாரு. ஆமாண்டா, எனக்கும் இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. என்னை இன்டர்வியூ பண்ணவர் அவங்க எம்டியோட ஃப்ரெண்டு தானா. அவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கிடா. சரி சிலம்பரசன், நீ போன இன்டர்வியூ என்னாச்சு? எதனா வேலை கிடைச்சுதா? இல்லடா, எப்பவும் போலதான். சரி, என்னை பத்தி கவலைப்படாத. நீ நல்ல வேலையை பாரு. ஆல் தி பெஸ்ட் என்றான். தேங்க்ஸ்டா. சரி, நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. தைரியமா இரு. நான் உனக்கு அடிக்கடி ஃபோன் போடுறேன். டைம் இல்லாததால தான் நீ வர்ற வரைக்கும் என்னால் அங்கே இருக்க முடியல. சாரிடா, தப்பெடுத்துக்காத. நான் அப்புறம் உனக்கு ஃபோன் போடுறேன் என்று ஃபோனை வைத்தான். சிலம்பரசனுக்கு மனது சோர்ந்தது. தான் ஏதோ தனித்து விடப்பட்டது போல் மிகவும் நொந்து போனான். போனை எடுத்து லதாவின் எண்ணை அழுத்தினான். ஹாய், நானே உங்களுக்கு ஃபோன் போடலான்னு இருந்தேன். ஆமா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே, என்னாச்சு என்று கேட்டாள். எங்க லதா, எப்பவும் போலதான். சரி, நீ போன இன்டர்வியூ என்னாச்சு? சக்சஸ் சிலம்பரசன், எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஓ அப்படியா, வெரி குட், வாழ்த்துக்கள். நீ இப்ப ஃப்ரீயா? நான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு லதா என்றான். ஓ அப்படியா, ஆனா இப்ப என்னால வர முடியாதே. எனக்கு வேலை கிடைச்சதும் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால நான் அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேனே. ஓ அப்படியா, சரி போயிட்டு வா. நாளைக்கு ஈவினிங் பார்க்ல மீட் பண்ணலாமா? இல்லப்பா, நாளைக்கு தான் நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். ஈவினிங் எப்ப வருவேன் என்ன எதுன்னு தெரியல. நானே உனக்கு அப்புறமா ஃபோன் போடுறேனே என்றாள். அப்படியா, சரி லதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று போனை வைத்தான். மறுநாள் மாலை அவளது போனிற்காக காத்திருந்து பார்த்துவிட்டு அவனை போன் செய்தான். ஆனாலும் அவள் போனை எடுக்கவில்லை. பிறகு போன் செய்கிறேன் என்று மெசேஜ் மட்டும் அனுப்பினாள். அதை பார்த்துவிட்டு இனி அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அமைதியாக தரையில் படுத்து கொண்டான். பசி வேறு வயிற்றை கிள்ளியது. இருந்த பணத்துல வாடகை கட்டிட்டு பால் காசை கொடுத்துட்டேன். இன்னும் 200 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சியே இன்னும் 10 நாளை ஓட்டி ஆகணும். இன்னும் வேலை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் வேலைக்கு போக பஸ்ஸுக்கே பத்தாதே இந்த பணம். அடுத்த மாசத்துல இருந்து ரூம் வாடகையை ஷேர் பண்ணிக்க ஹரிஷும் இல்லை. நானே எப்படி தனியா சமாளிக்கிறது? அதுக்குள்ள வேலை கிடைச்சிடுமா? நான் ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சோர்ந்து போய் வரும்போதெல்லாம் ஹரிஷும் லதாவும் தான் ஆறுதல் சொல்லுவாங்க. இப்ப ஹரிஷும் இங்க இல்லை. லதாவும் வேலை கிடைச்சி பிஸியாகிட்டா. நான் மட்டும் தனியா இருக்கிறது கொடுமையா இருக்கே. என் கூட இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு இருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? காலையில எழுந்து எல்லாரும் சுறுசுறுப்பா வேலைக்கு போறாங்க. நான் மட்டும் எதுக்கு தண்டமா இருக்கிறேன்? இனி எத்தனை நாளைக்கு தான் அப்பாவை தொந்தரவு பண்ணி பண்ணி பணத்தை வாங்கிட்டு இருக்க முடியும்? பாவம், வயசான காலத்துல அவரும் அந்த நிலத்தோட குத்தகை பணத்தையும் கடையும் தான் நம்பி இருக்காரு. அதையும் நான் வாங்கிக்கிட்டா அப்புறம் அவருக்கு செலவுக்கு என்ன பண்ணுவாரு? அவரை கஷ்டப்படுத்தி இவ்வளவு படிப்பை படிச்சுட்டு இன்னைக்கு தண்டத்துக்கு அவருக்கு பாரமா இருக்கிறேன். இல்ல, மனசை தளர விடக்கூடாது. இன்னும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். இன்னைக்கு எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு கண்டிப்பா வேலையோட தான் வருவேன் என்று தீர்மானித்து கொண்டு எழுந்து கிளம்பினான். ஒரு வாரமாக அவனும் வேலைக்காக அலைந்து சோர்ந்து விட அன்று மாலை கழித்து வீட்டிற்கு வந்தான். அவன் கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த சித்ரா, சிலம்பரசா, உன்னை பார்க்க ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்பா. ஆமா, உன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்காமே, போனை சார்ஜில் போடலையா என்று கேட்டாள். ஆமாக்கா, காலையில போற அவசரத்துல சார்ஜ் போடல என்று கூறிக்கொண்டே யார் தனக்காக காத்திருப்பது என்று அவசரமாக மாடிக்கு செல்ல படிகளில் காலை வைத்து நிமிர்ந்து பார்த்தான். வாசலில் லதா அவனுக்காக காத்திருப்பதை பார்த்ததும் அவன் சோர்வு இருந்த இடம் தெரியாமல் பறந்து போனது. அவளை பார்த்து சிரித்து கொண்டே கடகடவென படிகளில் ஏறினான். ஏய் லதா, நீயா? பாவா, என்ன இது சர்ப்ரைஸ்? எப்படி இங்க வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு? நான் பயந்துட்டு தெரியுமா? அதுவா, அது ஒன்றும் இல்லை. போன்ல சார்ஜ் இல்லை, அதுதான். சரி உள்ள வா என்று கதவை திறந்து அவளை உள்ளே அழைத்து சேரில் அமர வைத்து ஃபேன் சுவிட்சை போட்டான். அவள் அமர்ந்ததும்,
சரி, என்ன சாப்பிட்ற? காஃபி போடவா என்று உள்ளே சென்றான். அடடா, பால் வேற இல்ல, கையில காசு இல்லாம நானே 4 நாளா பால் வாங்காம இருக்கிறேன். இப்ப இவளுக்கு எப்படி காப்பி போடுறது? சரி, அக்கா கிட்ட கேட்டு பால் வாங்கிட்டு வர வேண்டிதான். வேற வழியே இல்லை என்று வெளியே வந்து, இருலதா, கீழ் வீட்டுல பால் பாக்கெட்டை கொடுத்து வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி, வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக ஓடினான். லதா அவனை அமைதியாக பார்த்து கொண்டே தலையாட்டினாள். இதற்குள் சித்ராவே ஒரு சொம்பில் சூடாக காப்பி எடுத்து கொண்டு வந்து படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். அக்கா, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் என்றவன் தயங்க. தெரியும்பா, அந்த பொண்ணுக்கு காப்பி போட பாலுக்கு தானே என்னை தேடிட்டு வந்த? அதுதான், நானே காப்பி போட்டு உங்க 2 பேருக்கும் கொண்டு வந்துட்டேன். அக்கா, நான் 4 நாளா பால் கூட வாங்கல, அதுதான் உங்ககிட்ட கொடுக்க முடியல. ஆனா நீங்களே இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? உன் நிலைமை எனக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போய் அந்த பொண்ணுக்கு காப்பியை கொடு, நான் வரேன் என்று திரும்பி படிகளில் இறங்கினாள். அவளை நன்றியோடு பார்த்து கொண்டே உள்ளே சென்று 2 டம்ளர்களில் காப்பியை ஊற்றி ஒன்றை லதாவிடம் கொடுத்துவிட்டு ஒன்றை அவன் எடுத்துக்கொண்டு சேரில் அமர்ந்தான். என்ன சிலம்பரசன், கீழ் வீட்டுல பால் தான் கொடுத்து வச்சிருக்கேன் என்ன சொன்னீங்க? இப்ப காப்பியோட வந்திருக்கீங்க. ஒருவேளை காஃபியை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி கொடுத்துருந்தீங்களா என்று சிரித்தாள். சிலம்பரசன் அமைதியாக புன்னகை செய்தான். சரி, இப்ப என்னதான் உங்க நிலைமை? ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா என்று கேட்டாள். சிலம்பரசன் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். அவனை உற்று பார்த்துவிட்டு காலி டம்ளரை கீழே வைத்த லதா தனது பேக்கில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அவனிடம் காட்டினாள். அதை வாங்கி ஒன்றும் புரியாமல் பார்த்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இவரை தான் எனக்கு பார்த்துருக்காங்க. இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறாரு. இங்க சொந்த வீடு, காருன்னு எல்லா வசதியும் இருக்கு. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு நிறைய வரன் வந்துட்டு இருந்தது. உங்களுக்காக தான் நானும் என்னென்னவோ சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு வந்தேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எனக்கும் வேலை கிடைச்சிடுச்சு. ஆனா இதுக்கும் மேல என்னால தள்ளி போட முடியல. நீங்களும் இன்னும் செட்டில் ஆகல. அதனால அதனால என்று அதிர்ந்தான். அதனால என்ன? சரின்னு சொல்லிட்டேன். லதா, நான் என்ன செய்யறது சிலம்பரசன்? இதுக்கும் மேல என்னால எங்க அம்மாவை சமாளிக்க முடியல. சரி, அதுக்காக நம்ம காதல் என்ன காதல்? காதலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? தோ இப்படி பாலுக்கும் தயிருக்கும் அடுத்தவங்களை நம்பி வாழற உங்களை நம்பி என்ன வர சொல்றீங்களா? இத்தனை நாளா உங்க அப்பாவையும் ஃப்ரெண்டையும் நம்பியிருந்தீங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சம்பளத்துல வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி காதலுக்காக உங்களை கட்டிக்கிட்டு காலம் புறா என்னால கஷ்டப்பட முடியாது. அதனால தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சிலம்பரசன். அதை சொல்லத்தான் வந்தேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வழியை தேடிக்கிட்டு உங்க லெவல்ல ஒரு பொண்ணை பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க என்று எழுந்து கடகடவென சென்று விட்டாள். அவளை அப்படியே அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றான். அவனது இதயத்தில் 1000 ஊசிகளை வைத்து தைத்தது போல் வலிக்க அந்த வேதனையை மறைத்து கொண்டு உள்ளே சென்ற பட்டன கதவை சாத்தி கொண்டான். 2 நாட்களாக சிலம்பரசன் வெளியே வராததை பார்த்து குழம்பி போன சித்ரா அன்று மாலை தனது கணவனிடம் கூறி மாடிக்கு போய் பார்க்குமாறு சொன்னாள். வேலையில் இருந்து வந்த பாபு பதட்டத்தோடு மாடிக்கு சென்று கதவை தட்ட வெகு நேரம் கழித்து மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் சிலம்பரசன். அவனது வாடிய முகம், சோர்ந்திருந்த கண்கள், ஷேவ் செய்யாத தாடி, கசங்கிருந்த துணிகள் அனைத்தையும் பார்த்து பதறிப்போய் அவனை பிடித்து உள்ளே அமர வைத்தான் பாபு. என்னப்பா, ஏன் இப்படி இருக்கிற? கொஞ்சம் இரு என்று கீழே எட்டி பார்த்து சித்ராவிடம் சாப்பாடு கொண்டு வருமாறு குரல் கொடுத்தான். சற்று நேரத்தில் சித்ரா அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க, என்னப்பா அப்படி பாக்குற, சாப்பிடு என்றான் பாபு. சிலம்பரசன் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. என்னப்பா, ஏன் அழற? நீ 2 நாளா வெளியில வராததை பார்த்து நாங்க பயந்துட்டோம். ஏன்பா, என்ன ஆச்சு என்று பதறினாள் சித்ரா. அக்கா, நான் வெளியில வராததை பார்த்து நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தற்கொலை பண்ணிருப்பேன்னு தானே நினைச்சீங்க என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். ஆமாப்பா, அதுதான் நினைச்சு பயந்துட்டோம் என்றான் பாபு. நானும் தற்கொலை பண்ணிக்க தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கு தைரியம் வரல என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். தம்பி, தற்கொலைலாம் சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு அசாதாரண தைரியம் வேணும். அதை விட இந்த உலகத்துல வாழறது ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா என்றான் பாபு. அண்ணா, என்ன சொல்றீங்க?
இந்த உலகத்துல வாழறது கஷ்டம் இல்லையா? பெத்தவங்களுக்கு பாரமா, நண்பர்களுக்கு தூரமா, காதலி கண்ணுக்கு கேவலமா வாழறதை விட ஒரேடியா செத்து போயிடுறதே பெஸ்ட் என்று ஆவேசமாக கூறினான். நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு நல்லாவே புரியுது. இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுற எல்லாருக்கும் உன்னை போலதான் நினைப்பாங்க. என்ன சொல்றீங்க? பின்ன என்னப்பா, உங்க அப்பாக்கு நீ பாரன்னு சொல்றியே, அதுக்கு யார் காரணம்? எனக்கு வேலை கிடைக்காததுதான் காரணம். இந்த சொசைட்டி தான் காரணம். இல்ல, நீதான் காரணம். என்ன சொல்றீங்க என்று அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். பின்ன எல்லாரும் படிச்சுட்டு ஃபைலை தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்துடுறீங்க. அடுத்தவங்க கிட்ட அடிமையா வாழ. எல்லாருக்கும் ஏசி ரூம்ல தான் வேலை வேணும்னு நினைச்சா எப்படிப்பா? அப்புறம் யார் விவசாயம் பண்றது? யார் மற்ற வேலைங்களை பாக்குறது? இப்படி யோசி. எங்கேயோ படிச்சுட்டு இங்க வந்து ஒருத்தனுக்கு அடிமையா வாழ ஆசைப்படுறியே, அதுக்கு பதிலு உனக்கு சோறு போட்டு உன்னை இந்த அளவு வளர்த்து படிக்க வச்சதுக்கு உதவின பூமிய நீ பாத்தியா? அதுல நீ பாடுபட்டு அதுல முன்னுக்கு வரணும்னு நினைச்சியா? அப்படின்னு நினைச்சு அங்க பாடுபட்டு இருந்தா இந்நேரம் நீதான் உன் தொழில ராஜா. அப்புறம் எப்படி உங்க அப்பாவுக்கு நீ பாரமா இருந்திருப்ப? அவர் ஊனழல்ல இல்ல வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதை விட்டுட்டு நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையத்தான் பாப்பன்னு ஓடி வந்துட்டேன். அங்க உங்க அப்பா இன்னும் உழைச்சி உனக்கு பணத்தை அனுப்புறாரு. இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல அவரை ஏன் கஷ்டப்படுத்தணும்? பேசாம ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பாரு. உங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த கடையை எடுத்து நடத்து. அப்ப நீ யாருக்கும் கேவலமா தெரிய மாட்ட. நம்ம தாய் பொண்ணும் நம்ம தாயும் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டாப்பா. கௌரவம் பார்க்காம உங்க தொழிலை செய், நல்லா வருவ. நானும் உன்னை போலதான் எம்காம் படிச்சுட்டு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா பழைய பேப்பர் கடையை நடத்தி தான் என்னை படிக்க வச்சாரு. வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னை கடையில உட்கார சொல்லுவாரு. ஆனா நான் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கணுமான்னு அசிங்கப்பட்டேன். ஆனா எங்க அப்பா இறந்ததும் அந்த தொழில் தான் எனக்கு கை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் அந்த தொழிலை எடுத்து நல்லா நடத்தினேன். எனக்கு இருந்த படிப்பறிவை பயன்படுத்தி இன்னும் அதுல முன்னுக்கு வந்தேன். இன்னைக்கு பாரு, சொந்த வீடு வாங்கிட்டேன். என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறேன். என் மனைவிய சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அது போல நீயும் கௌரவம் பார்க்காம உங்க தொழிலை செய். நீ சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த அந்த தொழில் உன் ரத்தத்துல ஊறி இருக்கும். அது உனக்கு தானா வரும். நீ அதுல கண்டிப்பா முன்னுக்கு வருவ. மற்றவங்களை பார்த்து நீ உன் பொழப்ப கெடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று எழுந்து சென்றான். சித்ரா அவனுடன் அமைதியாக சென்றாள். சிலம்பரசன் அமைதியாக அமர்ந்திருந்தான். மறுநாள் காலை அவன் சாவியை கொண்டு வந்து சித்ராவிடம் கொடுத்துவிட்டு பாபுவின் காலில் விழுந்து வணங்கினான். ஏய், என்னப்பா இது என்று பாபு அவனை பிடித்து கொள்ள, இத்தனை நாள் எனக்கு வேலை கிடைக்கல, எல்லாரும் விட்டு விலகுறாங்க, என் காதலி என்னை மோசம் பண்ணிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னோட பிடிவாதம் தான் காரணம்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா நான் இப்பவே போறேன். இனிமே எங்க நிலத்துல நானே பாடுபட்டு உழைக்க போறேன். எங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு எங்க காய்கறி கடையை நானே பார்த்துக்க போறேன் என்றான். வெரி குட், நீ கூடிய சீக்கிரம் நல்லா வருவப்பா என்று வாழ்த்தினான் பாபு. ஊருக்கு சென்ற சிலம்பரசன் தனது தந்தைக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பதாக கேள்விப்பட பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அங்கே தங்கராசுவின் காலில் கட்டு போடப்பட்டிருக்க அவர் அருகே பார்வதி அழுது கொண்டிருந்தாள். அனி, என்ன நீ ஏன் இப்படி அழற? அண்ணனுக்கு ஒன்னும் இல்லை, எல்லாம் சரியாகிடும் என்று அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தாள் ராஜம். அப்பா, என்னப்பா உங்களுக்கு என்னாச்சு என்று சிலம்பரசன் பதறிக்கொண்டு ஓடி வர அவனை பார்த்து அனைவரும் திடுக்கிட்டனர். ஏ ராசா, நீ எப்பப்பா வந்த என்று தடுமாறி கொண்டு எழுந்தார் தங்கராசு. அப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இது காலில் கட்டு? அதை நான் சொல்றேன் தம்பி. நேத்து அண்ணன் கடைக்கு போயிட்டு வரும்போது தலை சுத்தி விழுந்துட்டு இருக்கு. அப்ப பக்கத்துல வந்த வண்டிக்காரன் திடுதிடுப்புன்னு பிரேக்க போட முடியாம அண்ணன் கல்லை ஏத்திட்டானா. எலும்பு முறிஞ்சிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. இது குணமாக 3 மாசம் ஆகுமா. அது வர அண்ணன் நல்லா ஓய்வுல தான் இருக்கணுமா. அதனால ஆஸ்பத்திரிலேயே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அண்ணனுக்கு பிபி வேற அதிகமா இருக்கான் தம்பி. அதனால இப்ப எந்த அதிர்ச்சியும் அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க என்றாள் ராஜம். அப்படியா? என்ன அத்தை, ஏன் எனக்கு இதெல்லாம் போன்ல சொல்லல? நான் அப்பவே சொல்லணும்னு தான் சொன்னேன்ப்பா. ஆனா அண்ணன் தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஆமாப்பா, நீ எங்க வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கியோ என்னவோ, அதனால தான் நான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன்ப்பா என்றார் தங்கராசு. அப்பா, கவலைப்படாதீங்கப்பா. இனிமேலும் நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க.
நான் எல்லாம் பாத்துக்கிறேன் என்றான் சிலம்பரசன். தங்கராசு ஒன்றும் புரியாமல் பார்வதியை பார்த்தார். 3 மாதங்கள் சென்றது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து தங்கராசுவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர் பார்வதியும் சிலம்பரசனும். வீட்டிற்கு வந்ததிலிருந்து 2 நாட்களாக அமைதியாக இருந்த தங்கராசு மெதுவாக அன்று தனது மனைவியிடம் சிலம்பரசனை பற்றி கேட்டார். என்ன பார்வதி, நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். சிலம்பரசன் இங்கே இருக்கானே, ஊருக்கு போகலையா என்று கேட்டார். பார்வதி சிரித்து கொண்டே இல்லைங்க என்றாள். என்னம்மா சொல்ற? ஆமா, நான் வேற இப்படி படுத்து கிடக்கேன். எனக்கும் நிறைய செலவாகி இருக்கும். கடையை வேற பார்க்க முடியாம கிடக்கு. அந்த கந்தம்பா என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அவன் வேற வந்து வட்டிக்கு நின்று இருப்பானே. அதுக்கெல்லாம் என்னம்மா பண்ணீங்க? நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். நீ ஒன்றும் சரியாவே சொல்லலையே என்றார் பதட்டமாக. அதெல்லாம் நான் சொல்றேன்னா, அன்னைக்கு நீ சொன்னது போல அந்த கண்ண பையன் வட்டி கேட்டு வாசல்ல வந்து நின்று அமக்கலம் பண்ணிட்டானா. உடனே தம்பி சிலம்பரசன் தான், இந்த 1 மாசம் எனக்கு டைம் கொடு, அடுத்த மாசத்திலிருந்து நானே பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கு. அப்படியா? ஆமாண்ணா. இதை கேட்டு நானும் இது போலதான் அதிர்ந்து போயிட்டேன். சரி, நான் வேணா பணத்தை கொடுக்குறேன், இந்த மாசம் வட்டியை கொடு ராசான்னு என் கையில இருந்த பணத்தை தம்பிக்கிட்ட கொடுத்தேன். ஆனா அவன் வேண்டாம் அத்தை, இந்த மாசம் நீங்க கொடுப்பீங்க, அப்புறம் நான் அடுத்த மாசத்துக்கு என்ன செய்வேன், அதுக்கு பதில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு. என்ன உதவி கேட்டான் என்று அதிர்ந்து கேட்டார் தங்கராசு. எங்க அப்பா கொடுத்திருந்த குத்தகை நிலத்தை இந்த வாட்டி நீங்க தான் எடுத்திருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அந்த குத்தகை நிலத்தை எனக்கே கொடுத்துடுங்க, நான் அதுல பாடுபட்டு உழைச்சி உங்க கடனை அடைச்சிடுறேன். அப்படியே கடையும் நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்டயே காய்கறி வாங்கி கடையில போட்டு வியாபாரத்தை பண்றேன். உங்களுக்கும் இதுல லாபம் வரும், எனக்கும் லாபம் வரும்னு சொன்னான். நல்ல யோசனையா இருக்கேன்னு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னா. இப்ப அந்த நிலத்தை அவன் தான் பாத்துக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, நம்மளை விட அவன் நல்லாவே உழைக்கிறான். கடையிலையும் இப்ப நல்ல வியாபாரம். நானும் இப்ப காய்கறிகளை நம்ம கடையில தான் போடுறேன். என் மருமகனால எனக்கும் இப்ப லாபம் வருது என்று சிரித்தாள். ஆமா மாமா, நானும் இப்ப மாமா கூட கடையில வந்து பாத்துக்கிறேன். மாமா பக்கத்திலேயே பூக்கடை போடலான்னு பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல கூட பேசிடுச்சு. அந்த பாண்டியன் ஐயா போட்டுக்க சொல்லிட்டாரு. இனிமே நீ கவலைப்படாத மாமா, உன் புள்ள சுறுசுறுப்பா கடையை பார்த்துக்குது என்று சிரித்தாள் அமுதா. அப்படியா என்று கண்கள் கலங்கினார் தங்கராசு. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டான்னு அவன் தான் சொன்னான் என்றாள் பார்வதி கண்களை துடைத்து கொண்டு. ஏம்மா, படிச்ச புள்ளி எதுக்கு இப்படி என்றவர் குரல் கம்ம கேட்க. அப்பா போதும்பா, படிச்ச புள்ளன்னு என்னை சுகமா வாழ வைக்க எனக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேலும் நான் நம்ம தொழிலை பார்க்க போறேன். இதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. தோளுக்கு மேல வளர்ந்தோம் கூட பெத்த அப்பனுக்கு பாரமா இருக்கிறது தான்ப்பா சிங்கம். படிச்ச படிப்புக்கு ஏத்தவளைதான் கிடைக்கணும்னு அடமா உட்காந்துட்டு மற்றவங்களை அண்டி வாழறதுதான்ப்பா தப்பு. அதுக்காக என்னோட தாய் மண்ணில இறங்கி வேலை பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லப்பா, அசிங்கமும் இல்லை. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் என்றான். ஐயா ராசா, இப்பதான்ப்பா என் மனசு நிறைஞ்சிருக்கு. இதை நான் எப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா நீ இம்புட்டு படிப்பை படிச்சுட்டு இந்த சேத்துல இறங்கி வெயிலையும் மழையிலையும் எங்கிருந்து வேலை பார்க்க போறோன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ போன்ல சோகமா பேசும்போதெல்லாம் வந்துடு ராசா, இங்கே வந்து நம்ம மண்ணை பார்த்துக்க ராசான்னு கூப்பிடணும்னு தான் தோணும். ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு பயந்த. ஆனா அந்த மாரியாத்தா உன் மனசுல புந்து உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. இனிமே நமக்கு நல்ல காலம்தான் என்று உணர்ச்சி ததும்ப கூறினார் தங்கராசு. 1 வருடம் உருண்டோடியது. சிலம்பரசன் அந்த நிலத்தில் நன்கு பாடுபட்டு கடனை அடைத்திட கடையிலும் நல்ல முறையில் வியாபாரம் செய்து வருமானத்தை ஈட்டினான். 2 வருடங்களில் அவன் நல்ல முறையில் முன்னேறி வர நல்ல வசதிகளும் ஏற்பட்டது. பிறகு தங்கராசு தனது தங்கை மகள் அமுதாவை அவனுக்கு திருமணம் பேசி முடிக்க ஒரு நல்ல முகூர்த்தத்தில் சிலம்பரசன் அமுதா கழுத்தில் தாலி கட்டினான். அனைவரும் அச்சதி தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் நல்ல காலம் வந்தது கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.